ராஜே சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணியம்மா ஒரு போட்டியே வச்சிருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி, லட்சுமி கடாசம் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெய்வங்கள் நிறைஞ்ச ஒரு குடும்பமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த பொங்கலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்லிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்னங்க, அந்த வீட்டுக்கு தேவையானது பணம் 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 காசு இது மட்டும் தான். ராஜேஸ்வரி வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா மல்லி வந்து அப்படி இல்ல, மல்லி வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க நம்ம விஜய்க்காக. ஏன்னா விஜய் வந்து பிசினஸ்ல முன்னேறணும், அடுத்ததான் அவன் எந்த கட்டத்துக்கு இறங்கி போகணும், எந்த லெவலுக்கு ஏறி போகணும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க. சோ மேப்பே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே தாங்க சொல்லணும். ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களோட ஃபைல வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் வந்து அதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து விஜய்க்காக இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னொரு பிரான்ச். அது எந்த இடம் எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அந்த ஃபைல்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அக்கா இவ்வளவு யோசிச்சு நமக்கு இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அக்கா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா, உங்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரையும் கண்டிப்பா நான் ஒரு பிரான்ச் பல பிரான்ச்சுகள் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே பாசிட்டிவா இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ராஜேஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷங்க. சந்தோஷத்தை வந்து முகத்துல பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும். அன்னபூர்ணியம்மா வந்து அப்படியா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விஜய் கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. மாப்பிள்ளை தம்பி என்ன மாப்பிள்ளை தம்பி பாத்தீங்களா, அதாவது இந்த வீட்டுக்கு லட்சுமி கடாசம் இருக்கிற மாதிரி ஒரு மேப்பை வந்து உங்க அக்கா போட்டு கொடுத்துருக்காங்களா, அதை வச்சிருந்தா நம்ம வீட்டுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சா நம்ம வீட்டுக்கு கடவுளோட அனுகூலம் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க. விஜய் கிட்ட அதுக்கு பதிலே இல்லைங்க. ஏன்னா ராஜேஸ்வரி வந்து எந்த வழியில பணம் சம்பாதிக்கலாம், எப்படி ஒரு பிசினஸ் ரன் பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் ஆனா கடவுளோட சப்போர்ட் இல்லாம இது எதுவுமே செய்ய முடியாது. பட் இருந்தாலும் ராஜேஸ்வரி இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்காங்கன்னா சோ கண்டிப்பா ஒரு நல்ல பிளான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். விஜயோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் தான் போட்டு கொடுத்துருக்காங்க ராஜேஸ்வரி. சோ கண்டிப்பா இந்த பிளான் வந்து விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. வெண்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா டேடா வந்து இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றாங்கன்னா வெண்பாவும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மல்லி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன பிளான், அவங்க ஒரு பேப்பரை நீட்டுறாங்க, அதுல என்ன எழுதிருக்காங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.